TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்பட முடியாது என்று நிதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்சவுக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடை உத்தரவுக்கு மத்தியிலும் அவர் தன்னை அந்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் என்று கூறிக்கொண்டு நேற்றைய தினம் பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார். நேற்றைய தினம் கரந்தெனியவில் இடம்பெற்ற காலி மாவட்டத்துக்கான சுதந்திர கட்சியின் முக்கிய கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். கட்சியின் தலைவராக செயற்பட முடியாது என்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார். அதில் கலந்து கொண்டவர்களில் இன்னொரு முக்கியமான அரசியல்வாதி மஹிந்த ராஜபக்சவின் வெளியுறவு அமைச்சின் மேற்பார்வை எம்பியான சஜித் வாஸ் குணவர்தன அவரே அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தார் என்று கூறப்படுகிறது. விஜயதாச ராஜபக்சவுக்கும் மைத்திரிபால சிறிசேனவுக்கும் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு முறையே ஜூன் 19, ஜூன் 25 வரை நடைமுறையில் இருக்கிறது. இது இவ்வாறு இருக்க ராஜபக்சாக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அதன் சொந்தத்தில் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் ஒருவரை களமிறக்காது என்று பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தின் பிரதம கொறடாவும் வீடமைப்பு நகர அபிவிருத்தி அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க கூறினார். மினுவங்கொடையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் வைத்து செய்தியாளர்கள் அவரிடம் கேட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், களத்தில் இறங்கும் ஒரு வேட்பாளரை பொதுஜன பெரமுன ஆதரிக்கும் என்றும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே நாட்டுக்கு தலைமை தாங்க சிறந்த தலைவர் என்பதால் அவரையே தாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்றும் கூறினார். சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து கிடைக்கப்பெறும் 3வது தவணை கொடுப்பனவு கடன் உதவியை அரசாங்கம் பயனுறுதியுடைய முறையில் பயன்படுத்த வேண்டியது முக்கியமானது என்று முன்னாள் பாராளுமன்ற சபாநாயகரும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தற்போதைய தலைவருமான கரு ஜெயசூரிய வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை நேற்றைய தினம் வெளியிட்ட ஜெயசூரிய, இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவுபடுத்தப்பட்ட கடனுதவியின் 3வது தவணை கொடுப்பனவாக 33 கோடி 60 லட்சம் அமெரிக்க டாலர்கள் கிடைக்கின்றது. இது உகந்த முறையில் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். கிடைக்கவிருக்கும் இந்த நிதி இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்புக்கு மிக மிக முக்கியமானது. நாட்டின் அபிவிருத்தியை நோக்கிய செயற்பாடுகளுக்கு நிதி உகந்த முறையில் ஒதுக்கப்படுவதை உறுதி செய்வது எம் எல்லோரினதும் கலையாய பொறுப்பு என்று அவர் அறிக்கையில் கூறியிருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலை நாடு எதிர்நோக்கியிருக்கும் நிலையில் அந்த நிதியை அரசாங்கம் அதன் அரசியல் அனுகூலத்துக்கு இசைவான முறையில் செயற்திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடும் என்று சந்தேகங்கள் கிளப்பப்படுவதற்கு மத்தியில் ஜெயசூரியவிடமிருந்து இத்தகைய அறிக்கை ஒன்று வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 51% மாணவர்கள் தயாராக இருந்தால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தான் தயாராயிருப்பதாக இலங்கையின் பிரபல தொழிலதிபரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தம்மிக்க பெரேரா கூறியிருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னமும் 115 நாட்களே இருக்கின்றன. கட்சிக்கு 10 நிபந்தனைகள் விதித்திருக்கிறேன். அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் திட்டங்களை தயாரித்திருக்கிறேன். பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதே எனது பிரதான பணி. நான் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர். என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்றும் அவர் சொன்னார். ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான வாக்கு பெட்டிகளை தயார் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடைபெறவிருப்பதால் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக அவர் கூறினார். அதேவேளை ஜனவரி 1 தொடங்கிய 2024 ஆண்டுக்கான வாக்காளர் பதிவு செயற்பாடுகள் ஜூலை மாத பிற்பகுதியில் நிறைவடையும் என்றும் அவர் கூறினார். ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க லண்டனில் கூறியிருக்கிறார். இது அப்பட்டமான பொய் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கூறினார்.
ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற 52 நாள் அரசியல் சதி முயற்சியின் போது பிரதமராக பதவியேற்குமாறு தனக்கு 72 தடவைகள் அழைப்பு விடுக்கப்பட்டது. கொள்கை சார்ந்த அரசியலை முன்னெடுத்து வருவதால் அந்த அழைப்புகளை எல்லாம் நான் நிராகரித்தேன். மக்களின் ஆசியுடனே தான் நான் பதவியேற்பேன் என்று கூறி வைத்தேன். கொல்லைப்புறம் வழியாக வந்து பதவியேற்பது பிரேமதாசாக்களுக்கு பழக்கமான காரியம் அல்ல. அனுரகுமார கூறுவது போன்று எனக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று அனுராதபுரத்தில் நேற்று நடைபெற்ற விவசாயிகள் மாநாட்டில் சஜித் பிரேமதாசா கூறினார். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் தன்னுடைய இராணுவத்துடன் இணைந்து போரிடும் இலங்கையர்கள் குறித்து உக்ரைன் மௌனம் சாதிக்கிறது. உக்ரைனுக்காக போரிடும் இலங்கையர்கள் குறித்த விபரங்களை இலங்கை கோரிய போதிலும் உக்ரைன் இறுக்கமான மௌனத்தை கடைபிடிக்கிறது என்று கொழும்பில் அரசாங்க உயர் வட்டாரங்கள் இன்று கூறின. வெளிவிவகார அமைச்சும் துருக்கியில் உள்ள இலங்கை தூதரகமும் உக்ரைன் இராணுவத்துடன் நிற்கும் இலங்கையர்களின் விபரங்களை 2 வாரங்களுக்கு முன்னர் கோரியிருந்தன. ஆனால் உக்ரைன் அரசாங்கம் அதற்கு எந்த பதிலையும் வழங்கவில்லை என்று அந்த வட்டாரங்கள் கூறின. இஸ்ரேலில் 6 பேர் கொண்ட போர்க்கால அமைச்சரவை முடிவுக்கு வருவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இன்று அறிவித்தார். நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு சபை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அதனை இன்று அவர் அறிவித்திருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இதனை அடுத்து காசா போர் குறித்து முக்கியமான தீர்மானம் ஒன்றை அறிவிப்பதற்காக முக்கிய ஆலோசனை கூட்டம் ஒன்றை நெதன்யாகு நடத்தவிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்தன. இந்தியாவில் 2 ரயில்கள் இன்று மோதிக்கொண்டதில் 5 உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. வடகிழக்கு இந்தியாவில் அசாம் மாநிலத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன்றும் சரக்கு ரயில் ஒன்றுமே இவ்வாறு மோதிக்கொண்டன. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.